இது நிறைய பொண்ணுங்க இருக்கீங்க, நான் சொல்கிறேன், எவன் உங்ககிட்ட நல்லா லட்டு மாதிரி பேசுகிறானோ அவன் தான் விஷம், மறந்துடாதீங்க. நிறைய பொண்ணுங்க ஏமாந்து போகிறதே இதில் தான் பிரச்சனை. உளவியல் மருத்துவர் டாக்டர் ஷாலினி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, ஆண்களுக்கு பெண்களிடம் எப்படி பேசினால் பெண்கள் வீழ்வார்கள் என்று தெரியும், அப்படித்தான் பேசுவார்கள். அம்மாவும் அப்பாவும் நான் சொல்லுவேன் அடிக்கடி, 365 நாளும் 3 வேளையும் கேட்பாங்க, சாப்பிட்டியாமா 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 சாப்பிட்டியாமா. அம்மா கேட்டால் பொண்ணு கோவம், போமா என்ன சும்மா சும்மா சாப்பிட்டேன்னு கேட்குற, பச்சா சாப்பிட மாட்டேன் அப்படி அம்மாட்ட திட்டி, அம்மா அப்படி திரும்பணும் ஃபேஸ்புக்கில் உள்ளுக்குள்ள மெசேஞ்சரில் ஹாய் ஹாவ் யுவர் டின்னர் அப்படின்னு கேட்டோன்னே நமக்கு டக 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 ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும். நாட் இட் டு பி லொட்டு லொஸ்கு அது இது அப்படியே இவ்வளோ பெரிய சேட்டு போய் கடைசியில் நம்பர் அமைச்சு அவன் நம்பர் அமைச்சு கடைசியில் அது வேற எங்கேயோ முடிஞ்சு. மறந்துடாதீங்க, இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய 75% பாலியல் குற்றங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாகத்தான் நடக்கிறது என்பதை இங்கிருக்கிற பெண்களும் ஆண்களும் தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் 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 இல்லை, ரொம்ப 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 சீரியஸாக இருக்கு இங்கே இருக்கிற அத்தனை பேருமே. அவர் சொன்னார் பாருங்க, என்னென்னவோ லான்ச் பண்ணிட்டோம், ஆனால் ஒரு கூகுள்ங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தால் எவ்வளோ நல்ல விஷயம் வருது. நம்ம நல்ல விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கிறோம். ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தா ட்ரெண்டிங்கில் இருக்கிறத பார்த்தா எல்லாம் அபத்தமான வீடியோ. எனக்கெல்லாம் வருத்தமாக இருந்துச்சு, எப்படி இப்படி ஒரு கேப்ஷன் போட்டு ஒரு வீடியோ ஒருத்தன் போடுறான், அதுக்கு இத்தனை 1000 பேர் இத்தனை லட்சம் பேர் எத்தனை வியூவர்ஸ் அப்படின்னா, பொள்ளாச்சி இஷ்யூ ஏன் நடக்காது? ஓஷோ ரொம்ப அழகாக சொல்லுவார், இங்க இருக்கிற அத்தனை பேருமே புரிஞ்சுங்க, தனி மனித வக்கிரங்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து இந்த சமுதாயத்தில் ஓரிடத்தில் நடக்கும்பர் ஓஷோ. தனி மனித வக்கிரங்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து இந்த சமுதாயத்தில் யாரோ ஒருவன் மூலமாக மொத்தமாக நடக்கும்பர். மென்டலி வி ஆர் கரப்டட். மன ரீதியாக நம்ம எல்லாமே மிகப்பெரிய அளவில் பொல்யூட் ஆயாச்சு. வெளியில பொல்யூஷன்லாம் ஒண்ணும் இல்லை, மென்டலி வி ஆர் பொல்யூட்டட். நீங்க எல்லாம் கொஞ்சம் சீரியஸா இருங்க, ஓடுங்க வாழ்க்கையில. என்ன அறிமுகப்படுத்துறப்ப சொன்னோன்னே எல்லாம் கைத்தட்டினீங்க, காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணவர் அப்படின்னு சொன்னோன்னே. என்னோட காதல் கதெல்லாம் அப்புறம் இன்னொரு நாள் சொல்றேன், அதெல்லாம் ரொம்ப காமெடியா இருக்கும். இருக்கிறதுலே பெஸ்ட் காமெடியா தான். நான்லாம் லைஃப்ல வந்து எனக்கெல்லாம் சாப்பாட்டு கஷ்டப்பட்டிருக்கேன் நண்பா, ஒருவேளை உணவு கஷ்டப்பட்டிருக்கேன். எங்க அப்பா 3 நாள் முன்னாடி வீட்டில் இருந்து கிளம்புனேன். விஜய் டிவி ஷூட் முடிச்சுட்டு அப்படியே வந்து கடலூர் ப்ரோக்ராம், கடலூர் வந்து திருவண்ணாமலை வந்துட்டு திருவண்ணாமலையிலேருந்து திருச்சி வந்தேன். எங்கள் அப்பா இப்போ 4 நாள் முன்னாடி சொல்லி எழுறாரு, ஒரு வயசில் உனக்கு தேவையான எதையுமே நான் வாங்கி கொடுக்கலையடான்னு சொல்லி அழுதார். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே வந்திருக்கோம். சென்னையில் வந்து பேச்சு போட்டியெல்லாம் வந்த சமயத்தில் பேச்சு போட்டி பேசுகிறப்ப பாண்டி பஜாரில் ரோட்டோரமாக ஒரு கடை இருக்கும். அந்த கடை பக்கத்தில் தான் வழக்கமாக யார் இந்த எங்கள் பேச்சு போட்டிக்கெலாம் ஸ்டேட் லெவல் காம்படிஷன், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜெயிச்சு ஸ்டேட் லெவல் போகிறப்ப அங்கே தான் ரூம் போடுவாங்க. பக்கத்தில் ஒரு சுமாரான ஒரு லாட்ஜ் இருக்கும். நான் அங்கேருந்து இறங்கி நடந்து வருவேன், ஏன்னா மொத்தமாக காசு கொடுத்துருவாங்க. கம்மியான காசில் சாப்பிட்டா அடுத்தடுத்த பணத்தை வந்து அடுத்தடுத்த நாளைக்கு காசு சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாங்கிறதுனால. என் பக்கத்தில் ஒரு குட்டி பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவன் சாப்பிட்டுட்டு 3 பூரியில் ஒரு பூரி வச்சு மிச்சம் வச்சுட்டு போயிட்டான். எனக்கு பூரி அவ்வளோ பிடிக்கும் சின்ன வயசில். காசு இல்லை கையில், அந்த மிச்சம் வச்சுட்டு போன பூரி எடுத்து சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவுறப்ப அந்த தோசை மாஸ்டர் கூப்பிட்டாரு, தம்பி நீ அந்த மிச்சம் வச்ச பூரி நீ எடுத்து சாப்பிட்டேன், எனக்கு மனசு கஷ்டமாக இருந்ததுப்பா, நீ என்னோட சாப்பிட்றியானாரு. வேண்டான்னு சொல்லிட்டு அவமானத்தில் குறுகி ஓடி போயிட்டேன். இப்போ அதே பாண்டி பஜாருக்கு எதிர்த்த மாதிரி நான் என்னுடைய அவுடி காரில் போயிட்டுருக்கேன், என்னோட பென்ஸ் காரில் போயிட்டுருக்கேன், என்னோட ஃபார்ச்சுனரில் போயிட்டுருக்கேன்.